இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குரங்குச்சாவடி பகுதியில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். திரு மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சொல்லிருக்காரு. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, பொய் சொல்றவங்க சொல்லுவோம் நல்லா வடை சொல்றான் அப்படின்னு. ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, வடை சுட்டு நமக்கு தரமாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு. அது மாதிரி இப்ப மோடி அது ஏத்துனது 800 ரூபா. 800 ரூபாய் ஏத்துனது யாருமா? இப்போ மகளிருக்கு பரிசுன்னு சொல்லி தேர்தல் நாடகம் ஆடுறாரு. 100 ரூபா குறைச்சிருக்காரு. நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கேஸ் சிலிண்டர் விலை வெறும் 500 ரூபாய்க்கு மானியத்தோட கொடுக்கப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி நம்முடைய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணும் பொழுது நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையும் டோல் பூத்து இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கும். நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்துகள், அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமேல் நம்ம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.